400 கிலோமீட்டர் இருக்குது. 400 நம்ம இப்போ டேரெக்டாக சென்னை வரைக்கும் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னன்னு பார்ப்போம். டைமும் 2 இது டிராஃபிக் இருக்காது இருக்குங்க. இந்த டைமில் போனோம்னா நீங்கள் வண்டி சேஃபும் பார்க்கலாம். இங்கேயும் ஓவர் ஹீட் ஆகும். நம்ம சேஃப்டி ஒன்றுக்கும் அதே மாதிரி வண்டி சேஃப்டி நம்மளுக்குலாம் முக்கியம். இதெல்லாம் நம்மளாம் வண்டி ஒன்றும் போக முடியாது. நானும் பைக்கில் வச்சுலே இல்லை இந்த வண்டி கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அது. அதனால் வண்டியோட சேஃப்டும் இது நம்மளோட கிளியர் பண்ணுற இவரே நம்மளுக்கு தேவைப்படுது. இது இப்படி எல்லாம் பேக் பண்ணிடுச்சு. மெயினாக விஷயம் இந்த ஆர்பிஐ எடுக்கலாம் கிளம்பிடுச்சு. ஆர்பிஐ எடுத்துட்டு ஓகே வீடு கீழே கம்மி பண்ணி அவ்வளோதான். வந்து குழம்பு வச்சுட்டு வந்து ஷூ மாட்டினோம்னா அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இப்போ டேரெக்டாக சென்னைக்கு போய்ட்டு சென்னையில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் ரூமுக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது. வெளியில் ரூம் எடுக்கன்னா வாய்ப்பு இல்லை. சென்னை பீச்சில் அங்கே போய்ட்டு நைட்டு போல் அப்படியே பெங்களூர் அப்படி அங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளானு. ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சுது. அவ்வளோ 8 மணிக்கு கிளம்புறது தான் பிளான் பண்ணுது. 8 மணி வயசில் டிராஃபிக் இருக்கும். சென்னையில் ஸ்கூலில் எக்ஸாம் இருக்கணும். அப்படி இருக்கச்சில் இது பண்ண முடியாது. சாரி ரூம் போட்டாங்க. இந்த ரூம் அவ்வளோதான். இப்போ என்ன பிளான்னா கீழே போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு ஒரு பைக்கில் பெட்ரோல் போடணும். நைட்டு பெட்ரோல் போட்டு விட்டுருந்தோம். ஒரு காட்டாமல் போகணும் இருந்துச்சு. அதை ஃபுல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் பிளானு. பக்கத்தில் பெட்ரோல் பைக் எங்கே இருக்குன்னு தெரியல. மொபைல் ஃபில்ட்ரு வேறு மதுரையில் மொபைல் ஃபில்ட்ரு யூஸ் இருக்குன்னு டைட் வைக்கிறதுக்கு ஒரு கடைக்கு வந்துட்டான் போல். மொபைல் ஃபில்ட்ரும் உடச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆர்பியில் இது மட்டும் நம்மகிட்ட இருக்குது. மொபைல் ஃபில்ட்ரு உள்ள இல்லை. செக் அவுட் பண்ணிடுச்சு. நம்மளோட பைக் வந்து இங்கே இப்போ பைக் எடுத்துகிட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கிட்டத்தட்ட இங்கேருந்து 400 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு ஒரு பிரேக்கை போடும். அவ்வளோதான் கலந்துச்சு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரைடு பண்ணுறவங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமா, ஹில்ஸ் அந்த மாதிரி ரைடு பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி நைட் டைம் வந்து ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு அமைதியாக இருக்கும். ஒரு வண்டிக்கும் ஃபஸ்ட்டு வந்து வண்டிக்கும் எதுவும் பிரச்சனை வராது. அதனால் சேஃபாக ரைட் பண்ணலாம். ஆனால் நைட் டைமில் கொஞ்சம் பார்த்து ரைடு பண்ணணும். அவ்வளோ அமைதிப்படி வர ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மைண்டில் இருக்குதுலாம் ஒன்றே ஒன்று தான். சென்னை ரீச் பண்ணணும். சென்னை ரீச் பண்ணியாச்சுன்னா அங்கே கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது. இதாங்க பிரச்சனை. இந்தமாதிரி இண்டிகேட்டர் எதுவுமே போடாமல் சும்மா சோட்ட மணிக்குன்னு சும்மா அதெல்லாம் இங்கேருந்த மொபைல் ஹோல்டர் தாங்க மதுரையில் டைட் வைக்கணும்னு உடனே மொபைல் ஹோல்டரை. இப்போ அதை மறுபடியும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு நம்மள்கிட்ட ரூட் வந்து தெரியும்னால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதர் ஸ்டேட் போயிட்டோம்னா கண்டிப்பாக இல்லாமல் முடியாது. பார்ப்போம். எனவே பெங்களூரில் போய் மேபி மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு
பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பக்கா. போனாலே அந்த வழி வந்துருக்கும். அது அந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுருக்கு. தேவையில்லாத அழைக்கலாம். கூகுள் மேப் ஐ லைக் ஆட்டோக்காரங்க. நம்மளோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் வந்து யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. இந்த லிங்க் இது பண்ணி பாருங்கள். அண்ணா சென்னை இந்த ஹைவே போயிருமா? சென்னை ஆ ஓகே தேங்க்ஸ்ண்ணா. பார்த்தீங்களா ராங் வேர் டைமு தான் ஒரு ஃபால்ட்டு. இப்போ நல்ல ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போனோம்னா வண்டி இன்ஜின் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. ஒரு ஹீட் ஆகாது. ஏன்னா ஓசூரில் நாளைக்கு நைட்டு ஓசூர் கிளம்புனேன். காலையில் சாரி ஓசூர் கிளம்புனேன். நாளைக்கு காலையில் ரீச் ஆகிடும். நைட்டு ஒரு 2 மணிக்கு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு நாள் தூங்கலை. எனக்கு தெரில, தூக்கம் வரல. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன பிளானு எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாமல் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒன்று புரியும். லடாக் யாரையாவது பிளான் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட் இருந்தால் போகலாம், ரிட்டன் ஆகலாம், அது வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுவேன். இவ்வளோ பட்ஜெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் லடாக் போயிட்டு வந்துடலாம். அனாவசிய செலவோட தவிர்த்துடலாங்க. அது வந்து இல்லை நான் வீட்டில் சொல்லுவேன். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்தா தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு லோக்கல் மீன்ஸ் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் தான் சொல்லியிருக்கேன். அதர் ஸ்டேட் போனது கிடையாது. இதே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் அந்த ட்ராவல். சொல்ல போனால் திண்டுக்கலே எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு அதிகமாக ரூட் எதுவும் தெரியாது. எனிவே நான் நைட்டு இங்கே கொஞ்சம் பேரை பார்த்தேன். அப்போ அவங்க சொன்ன ரூட்டு தான், எங்கே போனாலும் இங்கே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. நைட் ரைடு தான் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இதாகும். இல்லைன்னா டிராஃபிக் அந்த சைடில் நம்ம மாட்டிக்கணும். அப்போ அதை வந்து மாற்றி முடியாது. ஏன்னா ஒரு நாள் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்த இடம். அந்த டிராஃபிக்கில் மாட்டினதுனால 2 நாள் ஆகும். அப்படிங்கிறதுலாம் நம்ம நைட் ரைடு எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நைட் ரைடில் வந்து ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் நைட் ரைடு பண்ணலாம் கன்ஃபார்ம், அதுக்கு வந்து கேரண்டி இருக்குது. ஆனால் அதர் ஸ்டேட்டுக்கு வச்சுதான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அதனால் அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஆகணும். அது வந்து எதுவும் வழி இல்லை. அப்போ நாங்கள் இப்போ போகிற வழியில் நைட் ட்ராவலும் பண்ணுவோம். நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இதை வந்து பண்ணலாம்.
இதில் கிலோமீட்டர் தான் பார்ப்பேன். அக்ரிகல்ச்சரில் வந்து ஜார்ஜி ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அடிக்கிற காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது லூஸ் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகி இது வந்து இது பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இப்படி நைட் டைமில் அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அதான் இப்போ இந்த மேட்ரு. நம்ம நைட்டும் வந்து அந்த அளவுக்கு பவர் இல்லை பார்த்தீங்களா. அடித்தா அந்த பேரி ஆகுது. அப்போது ஸ்பீக்கருக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ மோஸ்ட்லி தெரியாது. அதனால் இப்போ ஹைவே வரைக்கும் ஸ்லோவாகவே போனோம். NH 44 அந்த ஹைவே வந்து இதுக்காச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரே ஹைவே தான். இங்கேருந்து பெங்களூரில் வரைக்கும் ஒரே ஹைவே தான். அப்போ பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா. இடையில எந்த விதமான இதுவும் கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக சுற்றி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஊருக்குள்ள வந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராவலிங் பெஸ்ட்டு மீன்ஸ் உங்கள் லைஃப்பில் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களோட கஷ்டம்லாம் என்னென்னு உங்களுக்கு புரியும். ட்ராவலிங்க்கு கஷ்டம் இல்லை. ட்ராவல் பெயினை கூட தாங்கிடலாம். பிரேக்கப்னு ஒரு சீன் வரும் பாருங்கள். அந்த சீன் தான் நம்மளால தாங்க முடியாது. ட்ராவலிங்க்கு பெஸ்ட்டு மெடிசன். அப்புறம் நம்மளோட லடாக் போயிட்டு அண்ணன் விஜய் அவங்களோட டிவிகே ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா. டிவிகே ஃப்ளாகு, அந்த ஃப்ளாகும் நம்ம லடாக்கில் போய் அதை தூக்கி காட்டணும். டிவிகே ஃப்ளாகை காட்டினா தான் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். ஓ ராங்கே வந்தாச்சு. கரெக்டான இதுவும் இல்லை. அந்த காற்று இந்த மாதிரி இடத்துல நினச்சேன். அந்த ரோட்டில் வேலை நடக்கு அதனால் மாற்றிருக்காங்க. ஆனால் நான் தப்பாக போயிருக்கேன். சாரி. அவ்வளோதான். இந்த ஹைவே தான் நான் சொன்னேன் ஹைவே. இந்த ஹைவே பிடிச்சாச்சுன்னா டேரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 400 சில்லற கிலோமீட்டர் சென்னை ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் ஒரு ஸ்டே போட்டிருங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து எடுத்து வந்து பிளானை வந்து ரூமில் தான் பண்ண முடியும். போகிற வழியில் பண்ண முடியாது. நம்ம அவன்கிட்ட காசு நம்ம நம்மளால காசு முடியாது. அவனுக்கு பேர் இருக்கும். எல்லாமே நம்ம யோசிக்கணும். அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரேக்கப் ஸ்கீம்லாம் ஒரு மெடிசின் இல்லை. ஜனம் இதை ரொம்ப அதிகமாக இருந்தால் வெளியில் வர முடியல, நிறைய இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பெஸ்ட்டு மெடிசன் என்ன சொல்லணும்னா சிகரெட்டோ தண்ணியும் இல்லை. நைட் ட்ரிப்பு போங்க. நான் லடாக் தான் வரணும்னு சொல்ல மாட்டேன். பக்கத்தில் இருக்க பீச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாகவே இருக்கும். ஆலிஸ் நல்லதே நடந்தால் நல்லதே இருக்கும். நம்ம பைக் டைம் வந்து இப்போ நம்ம ஊர்லேருந்து ஃபஸ்ட் டைம் லடாக் நானும் என் ஃப்ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் இறங்கி யாரும் வந்ததில்லை. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா டிவிக்கு சப்போர்ட்டோட போகணுன்னு எனக்கு ஆசை. அது ஏன்னா எப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர். இப்போ அண்ணன் வேறு எலெக்ஷனில் இருக்காங்களா, ஃபுல் சப்போர்ட் பண்ணணுன்றது நம்மளோட ஆசை. பார்ப்போம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தெரிஞ்சிடும். எலெக்ஷன் டைம் நடந்துட்டு அதனால் ஆமாம் சப்போர்ட் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க.
ஸ்டாப் பண்ணு